வணக்கம் அன்பு சொந்தங்களே. என்னடா வாழ்க்கை போர் அடிக்குதுடா. ரெட்டலை இல்லைன்னா டிஎம்கே போர் அடிக்குது எனக்கு இந்த ஆட்சி பார்த்து. தமிழர் நிலத்தில் திராவிடர்கள், இலங்கையில் சிங்களன். இந்த திராவிடர்களும் இந்த சிங்களர்களும் இருவரும் தமிழர்களுக்கு சனி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம்ல, 7.5 நாட் சனி, அது மாதிரி பிடிச்சிருக்காங்க தமிழர்களுக்கு. வேறு எந்த நிலத்திலையும் இப்படி இல்லை. இந்த நிலத்தில் தான் நாம் இப்படி வாழ்கிறோம். திராவிடம் தமிழர் நிலத்தில் 56 வருஷமாக ஆட்சி செஞ்சிட்ருக்கிறான். தமிழை என்ன பண்ணுறான்? அடிமையாக வாழ்கிறான். திராவிடம் எலெக்ஷன் அப்போ 1000 2000 கொடுப்பான். நாம் ஓட்டை விற்றுட்டு திராவிடனுக்கு ஓட்டு போட்டுறோம். ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவங்ககிட்ட போயிடுது. தமிழன் சொந்த நிலத்தில் டம்மி பீஸாக நாம் ஆயிடுறோம். அப்படி டம்மி பீஸா ஆகும் பொழுது நம்ம நிலத்தில் திராவிடன் என்ன செய்கிறான்னா, நம்ம இயற்கை வளம், மலை வளம் எல்லாமே எம்சென்ட் ஜல்லி என்ற பெயரால் கர்நாடகா, கேரளா, ஆந்திராவுக்கு சேல்ஸ் பண்ணுறானுங்க. நம்ம இயற்கை வளத்தை விற்று அவனுங்க சேல்ஸ் பண்ணி நல்லா இன்றைக்கி உலக பணக்காரராக இருக்கிறாங்க. நம்ம விவசாய நிலத்தை எங்கேருந்தோ ஒரு அண்டி பிழைக்க வந்த கார்பரேட்டு தொழிலதிபர் வந்தானா, அவன் நினைக்கிற இடத்துல அந்த தொழிற்சாலை அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த கவர்மெண்ட்டில் நொந்த கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் திராவிட கவர்மெண்ட் வந்தாலும் உறுதுணையாக இருந்து வேலை செய்கிறாங்க. திராவிடர்கள் என்றாலே கமிஷன், டெண்டர், ஊழல், ரவுடிஸ், கட்ட பஞ்சாயத்து, இதுதான். இங்கு தமிழர் நிலத்திலே திராவிடர்கள் ஆட்சி அதிகமாக இருக்குது. சொந்த நிலத்திலே நாம் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆட்சி அதிகாரமாகவும் பெற்றுவிட்டு வாக்கு என்ற ஒரு ஆயுதத்தை வைத்து கொண்டு நம்ம இயற்கை வளத்தை அழிக்கிறான், மலைகளை அழிக்கிறான், விவசாய நிலத்தை அழிக்கிறான், நம்ம விட்ட பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்கிறான். அதை பற்றியும் கண்டுக்க மாட்டேங்கிறான். என்னத்தை சொல்கிறது அன்பு சொந்தங்களே? படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அவனே சாராயம் விற்கிறாங்க, அவங்களே தொழிற்சாலை வச்சுருக்காங்க, சாராய ஆலை, அவர்களே குடிக்க வேணான்னு சொல்கிறாங்க. தப்பாக ஆட்சி நடந்துகிட்ருக்குது. அவனையே மீண்டும் மீண்டும் நாம் ஓட்டு போட்டு அழகு பார்க்குறோம். சொந்த நிலத்தில் அடிமைகளாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. சொந்த நிலத்திலே நாம் அடிமைகளாக வாழ்ந்துட்டுருக்குறோம். இளைஞர்களுக்கு, தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடனா வட இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறான். மோடி அரசு வந்தாலும் திராவிட அரசு வந்தாலும் வட இந்தியர்களுக்கு தான் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பில் முதல் உரிமை கொடுக்குறாங்க. அப்போது என் தாய் தந்தை 56 வருஷமாக இவங்களை போட்டு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு உச்சத்தில் போயிடுச்சு. நான் இன்றைக்கி புலம்புறேன். அப்போது என்னுடைய பையனும் புலம்பு வேணுமா? நல்ல அரசியல் வேண்டாமா? என்ன நடக்குது இங்கே? அதே மாதிரி சொந்த நிலத்துக்காக போராடிய வ.உ.சி., கக்கன், இது மாதிரி தீரன் சின்னமலை, வேலு நாச்சியார், எண்ணற்றோர்கள், வள்ளலார், இது மாதிரி எண்ணற்றோர்கள் இருக்கிறாங்க. சங்கர்லிங்கனார், எண்ணற்றோர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் சிலை தமிழகம் முழுவதும் இல்லை. திராவிடர்கள் சிலை தான் தமிழகம் முழுவதும் இருக்குது. என்னத்தை சொல்கிறது? அதற்கு நம்ம தமிழர்கள் திராவிடன் எப்படியாவது மீண்டும் ஜெயிச்சு வரமாட்டானான்னு 1000 2000 5000 வாங்கிட்டு அவனுக்கு உழைக்கிறானுங்க. அப்போது தமிழர் நிலத்தில் தமிழன் அடிமைகளாக தான் வாழ வேணும். ஒன்றுமே இல்லை. என் வீடு இடிச்சிட்டான், என் விவசாய நிலத்தை ஐயோ என் வீடு இடிச்சிட்டான், ஐயோ என் விவசாய நிலம் பறிக்கிறான், ஐயோ என் பையனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல, ஐயோ என் பிள்ளைக்கு பாலியல் வன்கொடுமை செய்கிறான்னு கத்தி ஒப்பேறி வச்சு என்ன பிரயோஜனம்? திருடர்களை தேர்ந்தெடுக்கிறோம் 56 வருஷமாக. ஆட்சி மாற்றம், அடிப்படை மாற்றமே இல்லை. இந்த 2 கட்சியும் பார்த்து எனக்கு போர் அடிக்குது. உங்களுக்கு அடிக்கலையா? அடிக்குதா அடிக்கலையான்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள்.